38 மாவட்டங்களிலும் உள்ள புலம்பெயர் தொழிலாளர்களை கணக்கெடுக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள புலம்பெயர் தொழிலாளர்கள் தொடர்பான விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. விவரங்களுடைய இரானுடைய சிறப்பு செய்தியாளர் அவினேஷ், எதற்காக இந்த கணக்கெடுப்பு, இதனுடைய பின்னணி என்ன? தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களிலும் வசிக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்களுடைய நிலை குறித்து நேரில் சென்று ஆய்வு செய்ய தமிழ்நாடு அரசு டெண்டர் கூறியிருக்கிறது. குறிப்பாக தொழிலாளர் நலத்துறை சார்பாக இந்த ஒப்பந்தம் என்பது கூறியிருக்கிறது. தமிழ்நாட்டில் தற்போது சுமார் 35 லட்சம் புலம்பெயர் தொழிலாளர்கள் பணியாற்றி வருவதாக ஒரு டேட்டா இருக்கக்கூடிய நிலையில அவர்கள் எங்கெங்க பகுதியில் வசிக்கிறாங்க, என்ன மாதிரியான வேலைகளில் ஈடுபடுத்தப்படுறாங்க, அவர்கள் எங்க வசிக்கிறாங்க, அவருடைய விவரங்கள் உள்ளிட்ட அனைத்தும் சேகரிப்பதற்கு நேரில் சென்று ஆய்வு செய்து சேகரிப்பதற்காக இந்த ஒப்பந்தத்தை தமிழ்நாடு அரசு கூறியிருக்கிறது. குறிப்பாக தொழிலாளர் நலத்துறை ஆணையம் சார்பாக இந்த ஒப்பந்தம் என்பது கூறப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் நேரடியாக சென்று புலம்பெயர் தொழிலாளர் எண்ணிக்கை எவ்வளவு, எந்தெந்த பகுதிகளில் வசிக்கிறாங்க, குடும்ப உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளவு என்பது குறித்து மொத்தமாக ஆய்வு செய்ய இருக்கிறாங்க. அதற்காக இந்த ஒப்பந்தத்தை தமிழ்நாடு அரசு கோரியிருக்கிறது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி அவினேஷ்.